கல்வி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கற்பவர் நன்றாக இருக்க வேண்டும், கற்கும் பொருள் நன்றாக இருக்க வேண்டும். கல்வி நன்றாக தானே அமையும். அதை அமைப்பதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு. 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தியாவினுடைய கல்வி முறை எப்படி இருந்தது என்று போய் பார்த்து விட்டு வா அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் தரம்பால் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். அவரு ஹிஸ்டரி எழுதல, அவர் த பியூட்டிஃபுல் ட்ரீ. இங்க எத்தனை ட்ரீ இருக்கு, மரங்கள் இத்தனை அழகாக இருக்குல்ல. அவரு நம்முடைய கல்வி நிலையங்களை பத்தி நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. மர நிழல்கள் உங்களுடைய பள்ளியில இருக்கு. எத்தனையோ பள்ளியில கான்கிரீட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள் இயற்கையோடு வாழ்கின்றீர்கள். அந்த புத்தகத்தினுடைய பேர் பியூட்டிஃபுல் ட்ரீ. டீச்சர்ஸ் முடிஞ்சா தயவு செஞ்சு வாங்குங்க. தமிழ்ல ஐயா B.R. மகாதேவன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அழகிய மரம் என்று அந்த புத்தகத்தினுடைய பெயர். அற்புதமான புத்தகம். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய கல்வி முறையினுடைய அந்த அற்புதமான ஹிஸ்டரி, ஒடுக்கப்பட்டோர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ன்ற வேறுபாடு இல்லாமல் 18ஆம் நூற்றாண்டு வரை அத்தனை பிள்ளைகளும் படித்தார்கள். ஆனால் எதை படித்தார்கள், அவங்களுக்கு எவ்வளோ விளைச்சல் இருக்கு, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும், எத்தனை ரூபா வந்தா இல்லை எத்தனை வருமானம் வந்தாலும் எப்படி கணக்கு செய்ய வேண்டும், எது 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 அறிவியல் எது மருத்துவம்னு அவங்க வாழ்க்கைக்கான கல்வியை கற்றார்கள். அற்புதமான புத்தகம். ஒரு நாள் நம்ம அதை பற்றி யாராவது ஆசிரியர்கள் படித்து மாணவர்களுக்கு சொல்லணும். இப்போ அங்கே அவர் ஒரு பாராட்டோடு முடிக்கின்றார். என்னன்னா, இந்தியாவினுடைய கல்வி யாரிடம் இருக்கின்றது என்றால், பெரிய பெரிய கான்கிரீட் ஸ்கூல்ஸா டெக்னோ ஸ்கூல்ஸா இருக்கலாம், அவர்கள் முன்னேற்றமாக இருக்கலாம். இன்னைக்கு பெரியவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எது ட்ரெண்டிங் தெரியுமா? ஸ்டேட் போர்டா? ஆமாம், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்லாம் நிறைய இருக்கு. 2 மொழியா 3 மொழியா, அதை விட்டுருவோம். CBSEயா? ஆமாம். ICSEயா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு எது தெரியுமா ட்ரெண்டிங்கு? IB, இன்டர்நேஷ்னல் பேச்சுலரேட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸு, ஒரு கரிக்குலம். அதை இன்னைக்கு பெரிய 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 நான் பெரியன்னு சொல்ல என்ன சொன்னேன், பெரிய 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 வீட்டு பிள்ளைகள்லாம் அங்கே போய் படிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு அழகிய மரத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த புத்தகத்தில் அழகிய மரத்தில் அவர் சொல்றாரு, இந்தியாவினுடைய கல்வியினுடைய வெற்றி எங்கே இருக்கின்றதனால் அந்த பகுதி மக்களுக்கு, அந்த பகுதி பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்காக இயக்கப்படக்கூடிய சின்ன சின்ன கல்வி கூடங்களில் கல்வியினுடைய வெற்றி இருக்கின்றது என்று தரம்பால் சொல்கின்றார். அப்படி பார்த்தா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? மிக வெற்றிகரமான ஒரு இடத்தில் இருக்கின்றோம்.